வீட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப் வந்து கோதுமை மாவு, அதில் பாதி வந்து ப்ரௌன் சுகரோ இல்லை ஜாக்ரி பவுட்ரோ வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கிறதோ ஏதோ ஒன்று பாதி எடுத்துக்கணும். பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக நெய், ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை, பால் தேவையான அளவு ஒரு 2-3 ஸ்பூன் தேவைப்படும். ஏலக்காய் பொடி பண்ணிக்கணும் இனிமேட்டு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக வேணும். பிஸ்கெட் இன்னும் ஒரு 5-6 பிஸ்கெட் கூட வராது, பட் பாத்திரம் பெருசாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஜாக்ரி பவுடர், வெல்லம் பொடி, இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கோதுமை மாவு, 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஏலக்காய் பொடி தான் பண்ணோம், பட் நான் அப்படியே போட்டுடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக ரவை, 2 ஸ்பூன், கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக. ஒரு ஸ்பூன் கடலை மாவு இல்லை 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி குக்கர் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாண்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்ச் வந்து இது பண்ணியிருக்கோம், இதுவும் எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்தது, இதெல்லாம் செகண்டு. ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊதி தரேன் இருப்பா. இது நான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
நல்ல மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து கடலை மாவு போட்டு பண்ணேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு பண்ணேன். இது வெறும் கோதுமை மாவு இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.